சூர்யமாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சூர்யா வந்து எப்படி இந்த விழாக்கு வந்து கலந்துக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா வந்து இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கே! குந்தவை கல்யாணம் நான் பார்த்தே ஆவணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாப்பிள்ளை வராத கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிட்டுங்கிற மாரி அந்த இடத்துல நம்ம சரஸ்வதி அம்மா வந்து பேசுறாங்க. ஆமா, நம்ம குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான் பார்த்து பார்த்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் குந்தவை வந்து சொல்லிடுறாங்க, என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா நிச்சயம் அதுக்கு சூர்யா வந்தே ஆவணுங்கிற மாரி அடம் பிடிக்கிறாங்க. ஏம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கே வந்து கல்யாணம் நடக்குது. இப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து எடுத்தெறிஞ்சலாம் பேச முடியாது. நிச்சயம் சூர்யா வருவாரு. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்கிற மாரி, நம்ம துர்கா வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு, கண்டிப்பா சூர்யா அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு, அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ப தாரா, "என்னம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்?" "ஆமா, நான் ஏதோ உங்ககிட்ட கேட்குற மாரியும், என் தேவைய நிறைவேத்துங்கங்கிற மாரி சொல்ற மாரியும் இல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன கேட்ட? நான் என்ன செய்யல? நான் உங்களுக்காக தான் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும்னு. ஆனா நீங்க அத செய்யவே மாட்டேங்கிறீங்களே! எனக்கு புரியுது. சூர்யா ரொம்பவே கெட்டிக்காரனா இருக்கா. என்னால எதுவுமே பண்ண முடியல. துர்கா வேற சப்போர்ட் பண்றதுனால, சுத்தமா சமாளிக்க முடிய மாட்டேங்குது. நான் எப்படியெல்லாம் யோசிப்பேங்கிற விஷயம்லாம் துர்காக்கு நல்லாவே தெரியுது. அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது, புரியாம இல்ல. நாளைக்கு சூர்யா எங்க இருப்பாங்கன்னு என்னால யூகிக்க முடியும். நீங்க எங்கேயும் தேட வேணாம். நாளைக்கு குந்தவிக்கு கல்யாணம் கோயில்ல வந்து வச்சிருக்கோம். நீங்க சூர்யாவ பார்த்தீங்கன்னா, அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தாரா, இந்த வாட்டி தப்பு நடக்காது. பார்த்துக்கங்க. சும்மா சும்மா இது மாரி உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்த விட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், என்ன சொல்ற தாரா? நான் என்ன விடுற மாரியா தோணுது? இல்ல. அது மாரி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்தது சூர்யாவ எங்க தேடுவீங்க? அப்படின்னு சொன்னோனே, ரொம்பவே கஷ்டம் தான். அப்படி இருக்கும்போது, இந்த சந்தர்ப்பத்த இத உங்க ஆளுங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அப்பதான் அவைங்களுக்கு வந்து கொஞ்சமாவது தெரியும். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் நாளைக்கு சூர்யா எங்க இருப்பாங்கன்னு தெரியும். இந்த வாட்டி நீங்க கோட்ட விட்டுறக்கூடாது." "என்னய்யா நாங்க என்னமோ வேணும்னு கோட்ட விடுற மாரி சொல்றீங்க. நாங்க எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்துருப்போம். நாங்க ஜெயிச்சது தான்யா அதிகம்." "டேய் அந்த விஷயம்லாம் ஓகேடா. ஆனா இது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு மட்டும் நீங்க கோட்ட விட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லும்போது, "சூர்யா என்ன இன்னமும் வரமாட்டேங்கிறாரே! எனக்கு கஷ்டமா இருக்குன்னு" சொல்லி கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா குந்தவை. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமான்னு" சொல்லி நடந்த விஷயம்லாம் வந்து சொல்லிடுறாங்க. இது முதல்ல எனக்காக தான் சூர்யாவே வந்தாரு. ஆனா, என் கல்யாணத்த பார்க்க முடியாம போனத நெனச்சா தான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா நிச்சயம் வருவாரு. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முகமூடி போட்டுட்டு தானே வரீங்க. நீங்க நில்லுங்க. நீங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். உங்கள நெனச்சு அவ ரொம்பவே வந்து சந்தோஷமாவும், பெருமிதமாவும் இருக்கா. அவ இப்படி சந்தோஷமா சிரிச்ச முகமா மணமேடையில உட்கார்ந்துருக்கான்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தானே. ஓ! இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்களா? நான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு நெனச்சேன். பரவால்ல துர்கா உன்கிட்ட தானே சொல்லியிருக்கா. இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ப குந்தவை வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாரி சொல்லும்போது, சரிங்க நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்துருங்க எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியாமன்னு சொன்னோனே, கோயிலுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "எங்க உங்க ஆளுங்க வந்துட்டாங்களா?" என் ஆளுங்க எல்லாரும் கடையில எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியிற மாரி இருக்காங்களா? இல்ல டீசென்ட்டா இருக்காங்களா? டீசென்ட்டா இருக்காங்க. அதனால கண்டுபிடிக்க வாய்ப்பில்ல. நிச்சயம் சூர்யா வந்தா, நிச்சயம் மாறுவேஷத்துல தான் வருவாப்புல. கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சூர்யா மட்டும் எதார்த்தமா வந்து வராங்க. அவங்க எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. சூர்யா மணமேடைக்கு பக்கத்திலேயே வந்து நிக்கிறாங்க. ஒரு தூணுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு. "என்னது இன்னமும் காணோம்?" அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வந்து கை காட்டுறாங்க. துர்காவுக்கு. உடனே துர்கா வந்து சந்தோஷப்படுறாங்க. "ஏய்! இவ்வளோ நேரம் என் புருஷன காணோம், புருஷன காணோம்னு கேட்டல்ல. என் புருஷன் வந்தாச்சு. உன்ன ஆசீர்வாதம் பண்றதுக்காக அவர் வந்துட்டாரு." அப்படின்னு சொல்லும்போது, முகமூடிய வந்து அவுத்து காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இது எல்லாத்தையும் குந்தவையும், நம்ப துர்காவும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. "சிஸ்டர், பாருங்க சிஸ்டர். இவங்க 2 பேரும் ரொம்பவே கியூட்டா அழகா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னா சூர்யாவ பார்த்து தான் சிரிச்சிருப்பாங்க. இவங்க ங்கிற விஷயத்த வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, இத வந்து சங்கரபாண்டி தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறத நோட் பண்றாங்க. வேற இடத்துல பார்த்து சிரிப்பா போனோனே, டக்கு டக்குன்னு வேற எங்கேயோ பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சிஸ்டர் மாத்திட்டாங்க சிஸ்டர். பின்ன நீயே பார்க்குறது தெரியுதுன்னா, துர்காவுக்கு தெரியாதா? இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு" சொன்னோனே, டக்குன்னு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த பையனோட அப்பாக்கு. "என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க? சூர்யா இங்க வந்துட்டாங்க. உங்க ஆளுங்கலாம் எங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன சொல்றீங்க?" இவ்வளோ நேரம் சங்கடமா இருந்த நம்ம துர்காவும், குந்தவையும் இப்ப சந்தோஷப்பட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாரி கஞ்சாடையிலேயே பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசுவாங்க? என்கிட்டயா பேசுவாங்க? என்ன உங்க ஆளுங்க வந்து வேல பார்க்குறாங்க? ஃபோன் அடிங்க. இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எப்படியோ சூர்யாவ வந்து ஏமாத்திட்டு இங்க உள்ள வந்துட்டாப்ல.
வெளியில போறதுக்குள்ளயாவது புடிங்கங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லும்போது, டக்குன்னு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னடா நினச்சுக்கிட்டு இருக்கீங்க?" "ஐயா இன்னும் வரவே இல்ல." "டேய் அவன் தான் வந்து எப்படி வருவான்னே தெரியாதுல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவன் கோயிலுக்குள்ள தான் இருக்கானாம். என்னடா நினைக்கிறீங்க? நான் வந்து வேலை பார்க்கணுமாடா உங்களுக்காக?" அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. "சரிய்யா நான் பார்த்துக்கிறேன்னு" சொன்னோனே ஃபோன வச்சுட்டாங்க. "டேய் அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு உள்ள போய்ட்டானாம்டா. அவங்க நடக்கிற விசேஷத்துல கலந்துக்கிட்டான்டா. இப்ப நல்லபடியா வந்து அவங்க சந்தோஷமா வந்து இருக்காங்களாம். ஐயா புடிச்சு கன்னா பின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம தான்டா வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். எப்புட்றா போனான்? அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே தான் பேசுறாங்க தவிர, சூர்யாவ தடுக்கணும்னு அவங்க யோசிக்கவே இல்ல. சரி இதே மாரி போச்சுன்னா, அப்புறம் ஐயா வந்து பிச்சு உதறிடுவாரு. நம்ம போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் இந்த பாதையில வந்து தான் வரணும். அப்படி இருக்கும்போது, இங்க எல்லாரும் வந்து நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே 4 பேர தேடலான்னு சொல்லிட்டு, சூர்யா வந்து எங்க ஒளிஞ்சு நின்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, உள்ளேயும் 4 பேர் வந்து போறாங்க. கல்யாணம் நல்லபடியா வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. "சூர்யா, நீங்க வந்த பாதையிலே வராதீங்க. பின்பக்கமா ஒரு வாசல் இருக்கு. நான் உங்கள கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு, துர்கா அவங்க கைய புடிச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க.